ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் நம்ம வானத்தை இருந்துட்டு நேராக சேரன்கிட்டயே போயிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கினா மட்டும்தான் உங்கள் தம்பி என்னை கல்யாணம் பண்ணிப்பார், இல்லாட்டி நான் எங்கள் வீட்டில் அடிபட்டே சாக வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சேரன் நல்லா யோசிக்கிறாங்க. உடனடியாக புரோக்கரை கூப்பிட்டு நீங்கள் எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, என் தம்பியை என்னால் என் தம்பியோட வாழ்க்கை வீணாக போகக்கூடாது, அதனால் எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை காட்டுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம ஹரிஷும் அவங்களுடைய தங்கச்சி சந்தியாவும் நிற்கிறாங்க. வந்த உடனே என்ன அரிசு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என் தங்கச்சிக்கும் ஒரு மாப்பிள்ளை வேணும், ஏன்னா அவள் திரும்ப ஊருக்கு போகிற ஐடியாவில் நாங்கள் கிடையாது, இங்கே தான் செட்டில் ஆகலான் இருக்கோம். ஆனால் இன்னொரு விஷயம், நீங்களும் பொண்ணு தேடிட்டுருக்கீங்க, சந்தியாவுக்கும் உங்களை ரொம்பவே பிடிச்சி போயிருக்கு, உங்களுக்கு வேறு மறுப்பு இல்லைன்னா சந்தியாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரிசி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே சேரன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே அங்கே இருக்கிற புரோக்கர் இருந்துட்டு, எப்பா பொண்ணை தேடி அங்கங்கே அலைஞ்சிட்ருக்க, இப்போ பொண்ணு உன்னை பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா கேட்குது, சம்மதம் சொல்லுப்பா, அது பாஷைன்னு இன்னும் கொஞ்ச நாள் போனால் அது நம்ம பாஷையை பேச கற்றுக்கும், அதனால் நீ எந்த ஒரு இதுவும் பார்க்காம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சேரன் பயங்கரமாக ஷாக்கில் இருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.